நேற்று எங்கள் ஊரில் ஓரளவு மழை இருக்குங்க. இல்லை கொத்தமல்லி தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃபுல்லாக அப்படியே சாஞ்சிருச்சு. இது எல்லாமே நீ எடுத்துடலாம். அப்படியே கையில் தொடுறப்பே அவ்வளோ வாசம், கொத்தமல்லி வாசம். நல்லா 2 கட்டு கொத்தமல்லி தலை இன்னுமே ஃபுல்லாக எடுக்காமல் இருக்கு. சிவப்பு வெண்டை எல்லாமே மொட்டு வந்துருச்சு, அப்படியே பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் செடி பயங்கரமான முள். ஸ்டார் ஃப்ரூட் ஃபுல்லாக பூ வச்சிருச்சு. இனி இது பாருங்கள்ல பிஞ்சு குட்டியா இப்போ தான் பிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல 2 திராட்சை கொடி இருந்தது. அது பார்த்தீங்கன்னா அடித்த காற்றுக்கு அப்படியே சாஞ்சு ஒடிஞ்சு விழுந்துருச்சு. அதை நாங்கள் வெட்டி விட்டுருந்தோம். அது பாருங்கள் எப்படி தளைஞ்சு வந்திருக்குங்க. அதுக்குள்ளேயேன்னு கீரை, கொத்தவரங்காய் எல்லாம் வச்சுருக்கேன். மிளகு தக்காளி கீரை ஃபுல்லாக சூப்பராக தளைஞ்சிருச்சு. ஒரு மழை பெஞ்சதுனாலே செடி எல்லாமே நல்லா வர ஆரம்பிச்சிடும். சீத்தா மரத்துலேயும் காய் அப்படியே நிறையவே விட்டுருக்கு. இது அவரை செடி, அவரை கொடியாக போகாது. இது பாருங்க செடியாகவே அப்படியே காய்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ தான் நிறைய பூ மொட்டு. குண்டு மல்லி இது இலைய ஃபுல்லாக ஒரு பாதி மட்டும்தான் உருவி விட்டுருக்கோம். அது இங்கே எவ்வளோ சூப்பராக தளைஞ்சிருக்குன்னு. சாத்துக்குடி மரம் இப்போதைக்கு பூ இல்லாத ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் இருக்குது. இதுக்கப்புறம் நல்லா இனி பூ வைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு விட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வீட்டோட கூரை தண்ணி விழுந்து ஃபுல்லாக மூடிடுச்சு. சுரக்காய் 2 செடி, முலாம்பழம் பார்த்தீங்கன்னா மிளகா இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இது பெரண்டை எல்லாம் வந்துருக்கு. இங்கே ஒரு மிளகா இருக்குது. செடி நல்லா வந்துட்டுருக்கு. அரசாணிக்காய் பிஞ்சு விட்ருக்கு. இது ஒன்று. இது ஏன்னா பழுத்து போச்சு. இந்த இடத்துல ஒன்று நல்லா பெரிய பிஞ்சாகவே வந்திருக்கு. பரவாயில்ல, ஒரு பெரிய காய். உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே ஒரு சீத்தா மரம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு தப்பி முளைச்ச ஒரு சீத்தா கன்று. பார்த்தீங்கன்னா நிறைய காய்.
நம்ம சப்போட்டா மரத்தில் ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய காய் பறிச்சாச்சு, இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பழுக்கிறதே தெரியறதில்ல. ஆனால் இங்கே வருங்க, இந்த குருவி கரெக்டாக அந்த பழுக்கிற சமயம் வந்து கடிச்சு பார்த்துட்டு போகுது. அமைக்கி பார்த்தா லேசாக அமுங்குது. மேலே இருக்குது, இந்த இதெல்லாம் எடுக்கலாம். சப்போட்டா பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த மரத்தோட பழத்தை சாப்பிட்டா அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ இனிப்பு. பாருங்க, இன்னும் நிறைய காய் இருக்குது. அப்படியே பூவு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. மாதுளை மரம், இது ஒரு வெள்ளை கலரில் வரும் இதோட முத்தெல்லாம். பாருங்க எவ்வளோ காய். இந்த தென்னை மரத்தில் புடலங்காய் கொடி ஏற்றி விட்ருக்கோம். இது ஏற்கனவே 4-5 காய் எடுத்தாச்சு இதில். இது பாருங்கள், இது பார்த்திங்கன்னா கொடி நல்லா இப்போ தான் படர்ந்து வந்துட்டுருக்கு.